முத்து எங்கே போகுது? என் இனிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ. இன்றைக்கு நான் பாயாசம் செய்து காட்ட போகிறேன். ஒரு சில நேர்களின் விருப்பத்துக்காக பாயசம் செய்து காட்ட போகிறேன். பாயசம் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். இருந்தாலும் இதில் என்ன ஒரு வித்தியாசத்தை சொல்கிறேன்னு சொன்னால், நான் எப்பயுமே எனக்கு பிடிச்ச பாயாசம் பசுப்பால் வச்சு செய்கிற பாயாசம் தான் பிடிக்கும். தேங்காய் பாலோ டின் மில்கோ விட்டு செய்கிற பாயாசம் பிடிக்காது. ஏன் அது பிடிக்காதுன்னு சொன்னால், அதாவது பசுப்பாலில் செய்கிற பாயாசத்தை சாப்பிடும்போது திகட்டாது. அந்த தேங்காய் பாலில் செய்கிற பாயாசமாக இருக்கட்டும், டின் மில்கில் செய்கிற பாயாசமாக இருக்கட்டும், கொஞ்சம் குடித்த உடனேயே, அதாவது சாப்பிட்ட உடனேயே ஒரு திகட்டுற மாதிரி இருக்கும். இந்த பசுப்பாலில் செய்கிற பாயாசம் திகட்டாது. நீங்கள் டீ குடிக்கிற மாதிரி குடிக்கலாம். நான் கூடுதலாக என்ன செய்வேன்டா, ஒரு டீ வைக்கிற டைமுக்கு கூட நான் இந்த பாயாசம் செய்திருவேன். அவ்வளோ குயிக்காக செய்யக்கூடிய இந்த பசுப்பாலில் செய்கிற பாயாசம். அதே நேரம் பாயாசம் கட்டியாகாமல் இருக்கும். அதனால் இந்த பசுப்பாலில் பாயாசத்தை ட்ரை பண்ணுங்க. இப்போ பாயாசம் செய்கிறதுக்கு பால் எடுத்துருக்கிறேன், பசுப்பால் எடுத்துருக்கிறேன். இந்த பசுப்பால்லேருந்து நான் 2 கப் எடுக்கிறேன். நான் ஒரு அரை கப்பில் தான் பாயாசம் செய்ய போகிறேன். 2 கப் பண்ணேக்க இது ஒன்று 1/4 லிட்டர் 2 வையுங்களேன், 235 மில்லி லிட்டர் இருக்குது. அப்போ நான் அரை லிட்டர் பாலண்டு வையுங்க. அரை லிட்டர் பால் எடுத்து இந்த பாலை நல்லா காய்ச்சணும். கைவிடாமல் அடிப்பிடிக்காமல் காய்ச்சணும். இந்த பாலை முதல்ல ஒரு 5 நிமிஷம் இதை கைவிடாமல், அதே நேரம் பாத்திரம் எரியக்கூடாது. அந்தளவு ஹீட் இல்லாமல் ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு 5 நிமிஷம் காய்ச்சுவோம். குயிக்காக பொங்கிடும். இப்படி பொங்கி வரும்போதும் கைவிடாமல் இப்படியே நான் மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கேன். என்று சொன்னால் அடி பிடிக்கக்கூடாது. மேலே இப்படி நாங்கள் விட்ட உடனே எல்லாம் படர்ந்து போயிடும். அதனால் இப்படித்தான் காய்ச்சணும். இப்போ நல்லா பொங்கிட்டுது. இப்போ இதை இறக்கி சைட்டில் வைக்க போகிறோம். ஒரு பக்கத்தில் பாலை காய்ச்சி எடுத்த அப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் பாயசம் செய்கிறதுக்கு. இந்த பாயசம் செய்கிறதுக்கு ஒரு மேசக்கரண்டி நெய். நான் செய்ய போகிறது கொஞ்சம் ஒரு அரை கப் பாயசம் தான் செய்ய போகிறேன். ஒரு மேசக்கரண்டி நெய், அரை கப் சவ்வரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த போட்ட நெய்யில் இந்த சவ்வரிசியை நல்லா நெருப்பை குறைச்சி விட்டு ஒரு 3 நிமிஷம் வறுக்கலாம். ஆனால் இந்த சவ்வரிசி கலர் மாறாமல் கருக விடாமல் வறுக்கணும். இப்படி ஓயிலோ பட்டரோ போட்டு நாங்கள் ஏதாவது பொருட்களை வறுக்கிறதா இருந்தால், மரத்தால் செய்த கரண்டியை விட இப்படி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எடுக்கும்போது தான் நல்லமண்டு நான் நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் சொல்லுங்க. என்னென்னு சொன்னால், நாங்கள் இப்படி வறுக்கும்போது அந்த எண்ணெயை அந்த வூடன் ஸ்பூனோ அல்லது இப்போ நாங்கள் நம்மளாக கப்பேன்னு சொல்லுவோம் எல்லாம், அது பாவிக்க அந்த எண்ணெய் அந்த ஓயில் தன்மை எல்லாத்தையும் அது உறிஞ்சி இழுத்துடும். அதனால் இந்த ஒப்பீனியன் இப்படி
ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன் பாவிக்கல அது வந்து அப்படியே அந்த நாங்கள் செய்கிற பொருட்களோடையே சேர்ந்துடும், அதாவது அந்த சாப்பாட்டிலே சேர்ந்துடும். இப்போ பாருங்கள், நான் இப்போ ஒரு மேசக்கரண்டி நெய் விட்டேன். நான் இந்த நெய் வந்து இந்த நெய்யை இந்த சவ்வரிசி அப்படியே இழுத்துட்டுது பாருங்கள். முதல்ல வந்து அப்படியே தெரிஞ்சது அந்த ஓயில் உருகி, அதாவது அந்த கீ வந்து உருகி தெரிஞ்சது. இப்போ தெரியல, இப்போ சவ்வரிசி வறுபட்டது போதும். இந்த பக்குவம் வரைக்குள்ள தான், அதாவது நோமலாக சவ்வரிசி மாதிரி இருக்குது. முதல் அப்படியே கட்டி கட்டியாக இருந்த மாதிரி இருந்தது, நெய்யோடு சேராமல். இப்போ நெய்யோடு சேர்ந்து அப்படியே இது வந்து உதிரியாக வந்துட்டுது. இப்போ இதுக்கு வந்து நாங்கள் இப்போ தண்ணி, நோமலான தண்ணியை இதில் இருந்து ஒரு 3 கப் தண்ணி எடுத்து இதுக்குள்ளே விடுறேன். 1 2 3 கப் தண்ணி அப்படியே விட்டு இதை இனி நெருப்பை கூட்டிட்டு இந்த சவ்வரிசியை அவிய விடுவோம். 5 நிமிஷத்தில் இந்த சவ்வரிசி அவிஞ்சிடும். இது அடிப்பிடிக்காமல் இருக்கட்டும், பார்த்துக்கொள்வோம். ஆனால் அவியட்டும். கச்சு கச்சு குச்சு குச்சு கச்சு பிளம்பங்கடக்குஞ்சு இருக்கு. 5 நிமிஷம் ஆகையில் அதுக்கிடையில் அவிஞ்சிட்டு சவ்வரிசி. வெரி குயிக். இப்போ வந்து இதுக்குள்ளே சீனி சேர்க்கணும். பாயாசம் செய்யக்க நல்ல அடிகனமான பாத்திரமாக இருக்கணும். நெருப்பை நல்லா அரிக்கக்கூடாது. அதான் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அப்படியே இல்லைன்னா கட்டி கட்டியாக வந்துடும். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் தண்ணியை நிறைய விடையில் அளந்து விட்டுருக்கேன். ஏன்னா இனி பால் காய்ச்சி வச்சுருக்கா, பால் விட போகிறேன். இந்த பாலை விடும்போது கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் திரும்பவும். இப்போ நான் இதுக்குள்ளே சீனி சேர்க்கிறேன். சீனி வந்து 1/2 கப் சீனி எடுத்துருக்கிறேன். பார்த்துட்டு உங்களுக்கு காணாட்டிங்க நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். 1/2 கப் சீனி போதும். இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாயசம் காய்ச்சிறது சரியான ஈஸி. இதுக்கு கொஞ்சம் உப்பு, ஒரு அந்த இனிப்புக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். நான் வந்து உப்பு கட்டியாக ஒரு 2-3 சின்ன கட்டியாக போட்டிருக்கிறேன். இதை வந்து இனி வந்து நாங்கள் காய்ச்சி வச்சுருந்த பால் 3 கப் தண்ணி விட்டு 1/2 கப்புக்கு 3 கப் தண்ணி விட்டு அவிய வச்சு நான் 2 கப் பால் எடுத்து நான் இப்போ இந்த பாலை வந்து இதுக்குள்ளே சேர்க்கிறேன். பாயசத்துக்குள்ளே விடுறேன் காய்ச்சின பால். சரி, நல்ல அளவான பக்குவத்தில் இருக்குது. இது கொஞ்சம் கொதிக்கணும். இதுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்க்கணும். என்னென்னு சொன்னால் இப்போ இப்படி திக்காக இருக்கிறது டக்கண்டு திக்காக போயிடும். இங்கே பாருங்கள், இப்போவே கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் 1 கப் தண்ணி சேர்க்கணும். சுடு தண்ணி விடலாம், பச்சை தண்ணி விடலாம், உங்களோட விருப்பம். இந்த பால் காய்ச்சின சட்டியில் விட்டு அதை இந்த பாலையும் வேஸ்ட் பண்ணாமல் கழுவி நான் இதுக்குள்ளே ஊற்றுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, பாயசம் வந்து நல்லா எரிக்கக்கூடாது, ஸ்லோவாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு அடுப்பு இதுக்கு மேலே இருந்தால் இதை இறக்கி வச்சுட்டு செய்யலாம். நான் ஒரு சின்ன பேன் எடுத்துருக்கிறேன். இந்த பேனில் ஒரு கையளவு சேமியா எடுத்து லைட்டாக வறுக்கிறேன். தனியாக சேமியாவில் கூட பாயசம் செய்யலாம். கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் வறுக்கலாம். இப்போ நான் ஒரு கையளவு போட்டேன்னா நீங்கள் எவ்வளவு வேணுமென்றாலும் சேமியா போடலாம். தனியாக சேமியாவில் கூட பாயாசத்துக்கு சவ்வரிசி போடுற மாதிரி தனியாக சேமியாவில் கூட பாயாசம் செய்யலாம். சேமியா என்ன செய்யமாட்டா ஏர்லியாக கரைஞ்சி போயிடும். அதனால தான் லேட்டாக போடணும் சேமியாவை. இந்த வறுத்த சேமியாவை இதுக்குள்ளே சேர்க்கணும். பாயாசத்துக்குள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு மேசைக்கரண்டி நெய் எடுத்துருக்கிறேன். ஒரு மேசைக்கரண்டி நெய் எடுத்து தனியாக நான் காய்ச்சி மட்டும்தான் போட போகிறேன். உங்களுக்கு வேணுமான்னு சொன்னால் நீங்கள் இது ஒரு கையளவு காய்ச்சி
நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துருக்கிறபடியாக இந்த சட்டியில் இந்த கரண்டியை போட்டு கிண்டக்கூடாது. அதனால் மெதுவாக பொரிய விட்டு எடுப்போம். பொன்னிறமாக வந்து விட்டது. இனி மாற்றி அதுக்குள்ளே போடலாம். நான் வந்து 1/2 கப் சீனி போட்டேன். எனக்கு குறைவு மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் போட்டால் நல்ல மண்டதுக்காண்டி கொஞ்சம் சீனி கூட சேர்க்கிறேன். ஓகே, அவ்வளோதான். பாயசம் ரெடி ஆகிட்டுது. அப்படியே நிப்பாட்டிட்டு சூப்பரான பாயசம். அதுக்குள்ளே சூட்டோட சீனி கரைஞ்சிடும். என்ன டீக்கு போடுற மாதிரி தானே, அப்போ அது டக்குன்னு கரைஞ்சி போயிடும். இப்போ இதுக்கு பிறகு அப்படியே பாயசத்தை நிப்பாட்டிட்டு குழு குழுண்டு இருக்குது நிப்பாட்டிட்டு நாங்கள் பொரித்து வச்சுருந்த காஜு நட்ஸ் அப்படியே மேலால் போட்டுட்டு ஒரு 2-3 குங்குமப்பூ, இந்த குங்குமப்பூ வந்து நிறைய போட தேவையில்லை. பாயாசம் வாவ். Wow. Really super. உண்மையாக சொல்லணுமாண்டா, பாயசம் எனக்கு இப்படி குடிக்க விருப்பம் இல்லை. எனக்கு இப்படி குடிக்கணும். எப்படி வாவ், நல்லா சூடாக இப்படி குடிக்கும்போது இந்த கப்பால் என் டமி வந்து ஃபுல்லாகிற வரைக்கும் நான் குடிப்பேன். ஏன்னா எனக்கு திகட்டாது. இந்த பசுப்பால் விட்டு பாயசம் செய்தால் திகட்டவே திகட்டாது. நான் ஃபுல்லாகிற வரைக்கும் அப்படி குடிப்பேன். எனக்கு பிடிக்கும். கவின் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. அமேசிங். கவின் வந்து கேப் விடையக்கூட நான் வந்து குடித்து முடிக்கணுமெண்டு. யாருக்கெல்லாம் பாயாசம் செய்ய தெரியாதோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. புதுசாக பழகிற உங்களுக்காகத்தான் கூடுதலாக என்னோடய வீடியோக்கள் ஹெல்ப் பண்ணுமென்று நான் நினைக்கிறேன். என்னடா சமைக்க தெரிஞ்சவர்கள் வந்து பெருசாக இந்த வீடியோ பார்க்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். கூடுதலாக போராட்டங்களில் புதுசாக என்னை பார்க்குறாக்கள் வந்து அக்கா அவங்களோட சாப்பாடு இந்த சாப்பாடை பார்த்து செய்தது நல்லா இருந்தது, என் கணவருக்கு இந்த கறி பிடிச்சிருக்குதுன்னு சொன்ன உடனே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அதுதான் எனக்கு வேணும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமென்றது எனக்கு ஆசை. என்னென்னு சொன்னால், நான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற. எந்த பிள்ளைகள் மாதிரியே நான் மற்ற பிள்ளைகளையும் பார்ப்பேன். என்னால் முடிஞ்சால் மற்றவர்களுக்கு உதவி செய்வேன், சமைச்சு கொடுக்கணும். அது எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம். அந்த விதத்தில் நானும் இந்த சாப்பாடுகளை செய்து நான் சாப்பிட்ற சாப்பாடுகளை மற்றவர்களுக்கு பார்க்கும்போதும் அவங்களும் செய்து சாப்பிடணும் என்ற ஒரே நோக்கம் தான். இல்லாமல் வேறு எந்த விதமான நோக்கம்னு நான் யோசிக்கிறது இல்லை. என்னோட பழகினவர்களுக்கு கண்டிப்பாக என்னை பற்றி தெரியும். ஒரு சில பேட் நியூஸுகள் எனக்கு வரும், அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். எனக்கு இதுதானண்டா, நான் இப்படித்தானே என்னை யாரும் மாற்றலாது. சாரி, மன்னிச்சு கொள்ளுங்க. நான் இதையும் பிள்ளையாக சொல்ல இல்லை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, தேங்க்யூ, பாய்.